பவர் ஸ்டேஷன் இருக்கு. மெயினான ஏரியானா அந்த தூத்துக்குடி மதுரை அங்கேருந்து ஸ்டேஷன்லேருந்து சப்ஸ்டேஷன்லேருந்து பாதி பிரித்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் அங்கங்கே இருக்கும். இந்த டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து லைன் போகுதா, இதுதான் வந்து அந்த வோல்டேஜை வந்து ஸ்ப்ளிட்டப் ஆகி வீட்டிலலாம் நம்ம போஸ்ட் பார்த்துருப்போம்ல, அங்கே போய் அந்த போஸ்ட் இருக்கும். அந்த போஸ்ட்லேருந்து டேரெக்டாக நம்ம வீட்டுக்கு நம்ம சப்ளை பண்ணுவோம்ல, அதுலேருந்து தான் நமக்கு வோல்டேஜ் கிடைக்குது. இப்போ நான் வந்து டிரான்ஸ்ஃபார்மரோட ஒர்க்கிங் பிரின்சிபலை பற்றி சொல்ல போகிறேன். இது வந்து ஃபாரடே லா ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன்ற பிரின்சிபல் மூலமாக ஒர்க் ஆகுது. மோட்ரு பார்த்தீங்கன்னாலும் இதே ஃபாரடே லா மூலமாக தான் ஒர்க் ஆகுது. மோட்டாருக்கும் டிரான்ஸ்ஃபார்மருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னா, மோட்டாருக்கு வந்து மூவிங் பார்ட்ஸ் இருக்கும், டிரான்ஸ்ஃபார்மரில் வந்து எந்த ஒரு மூவிங் பார்ட்ஸுமே இருக்காது. அதனால டிரான்ஸ்ஃபார்மர் இஸ் ஸ்டாட்டிக் பவர் ட்ரான்ஸ்ஃபர் டிவைஸ். இப்போ டிரான்ஸ்ஃபார்மரில் பார்த்தீங்கன்னா 2 வைண்டிங் இருக்குது. ஒன்று வந்து பிரைமரி வைண்டிங், இன்னொன்று வந்து செகண்டரி வைண்டிங். இந்த ரெண்டுமே வந்து எலக்ட்ரிக்கலி செப்பரேட்டாக இருக்கும், மேக்னெட்டிக்கலி லிங்க்டாக இருக்கும். அதனால் இந்த ரெண்டுக்குமே வந்து மியூச்சுவல் இண்டக்ஷன் மூலமாக வந்து நமக்கு பவர் சப்ளை அவுட்புட் வந்து கிடைக்கும். இன்புட் வந்து நம்ம பிரைமரி வைண்டிங் கொடுத்தாலும் அவுட்புட் வந்து மியூச்சுவல் இண்டக்ஷன் மூலமாக செகண்டரி வைண்டிங் போய் நமக்கு செகண்டரி வைண்டிங்கில் அவுட்புட் வந்து நமக்கு கிடைக்கும். டிரான்ஸ்ஃபார்மரோட அட்வான்டேஜஸ் பார்க்கறதுல அதோட அட்வான்டேஜஸ் வந்து வோல்டேஜ் எவ்வளோ வோல்டேஜ் ரெகுலேட் பண்ணி எஃபிஷியன்சி 95% மேலே இருக்குது. நம்ம இம்பார்ட்டன்ட் திங்ஸ் வந்து இந்த ஃப்ரீக்வன்சி எப்பவுமே சேஞ்ச் பண்ணாமல் பர்சன்ட் இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்ன அப்படின்னா, இதோட இனிஷியல் காஸ்ட் வந்து அதிகம், மேனுஃபேக்சர் காஸ்ட் வந்து அதிகமாக இருக்குது. இதோட வெயிட் வந்து எப்படி 1 டன்லேருந்து 400 டன் வரைக்கும் இதோட வெயிட் இருக்குது. அதுக்கப்புறம் இதுக்கு மெயின்டெனன்ஸ் வந்து அப்பப்போ மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப தேவைப்படுது. அதுக்கப்புறம் இதோட அப்ளிகேஷன்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற வோல்டேஜ் எல்லாமே இந்த டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து தான் வருது. அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் ட்ரெயின்ஸ் எல்லாமே பவர் கொடுக்குறதுக்காக இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸை யூஸ் பண்ணுறோம். அப்புறம் சோலார் பேனல்லேருந்து நமக்கு கிடைக்கிற ரீஃபில் சோர்ஸ் தான் கிடைக்கும். ஸோ அதை ஏசியாக மாற்றி அதை ஸ்டெப் அப் பண்ணுறதுக்கு இந்த டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறோம். பேசிக் பாயிண்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அண்ட் காம்பனன்ட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். டைப்ஸில் வந்து மொத்தமாக நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸ்டெப் அப், ஸ்டெப் டவுன், டிஸ்ட்ரிபியூஷன், பவர், ஐசோலேஷன், இந்த மாதிரி நிறைய டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இருக்குது. ஆனால் இப்போ இதை வந்து பார்க்க போகிறது ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர்னால் நம்ம பவர் ஸ்டேஷன்லேருந்து வர எலக்ட்ரிசிட்டி வந்து ஹை வோல்டேஜ், ஆனால் வந்து அப்படியே நம்ம வீட்டுக்கு கொடுக்க முடியாது. கொடுத்தா வந்து நிறையா ரிஸ்க் வந்து ஏற்படும், ஃபயர் ஆகும், இல்லை ஷாக் அடிக்கும், அந்த மாதிரி ஆகும். அதனால் இதோட வோல்டேஜ் வந்து கம்மி பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து சப்ளை பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். காம்பனன்ட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து மேஜராக பார்த்தோம்னா நிறைய 5 இருக்குது. கோரு, பிரைமரி வைண்டிங், செகண்டரி வைண்டிங், இன்சுலேஷன் சிஸ்டமு, கூலிங் சிஸ்டம். கோரில் வந்து முக்கியமாக லேமினேட் ஸ்டீல் பண்ணியிருக்காங்க. அது வந்து எதுக்குன்னா எடி கரண்ட்டால் லாஸ் ஆகி எனர்ஜியை வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. பிரைமரி வைண்டிங்னா வந்து இது ஸ்டெப் டவுனால் அது வந்து ஹை வோல்டேஜ் வந்து கனெக்டாக இருக்கும். செகண்டரி வைண்டிங் வந்து லோ வோல்டேஜ் கனெக்டாக இருக்கும். அது வந்து லோ நம்ம வீட்டுக்கு வந்து கனெக்டாக இருக்கும். இன்சுலேஷன் சிஸ்டம்னா நம்ம வந்து டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ஒர்க் பண்ணும்போது சூடாகிடும். அதனால் அது ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக ஒன்று வந்து ஏர் வச்சு நம்ம கூல் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து ஆயில் வச்சு கூல் பண்ணிக்கலாம். அப்படின்னா செப்பரேஷன் வந்து வைண்டிங்ஸும் கோரையும் வந்து செப்பரேட் பண்ணி காணும். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கம்பேரிசன் பிட்வீன் 2 டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். ஒன்று வந்து ஸ்டெப் அப், இன்னொன்று வந்து ஸ்டெப் டவுன். இப்போ வந்து நம்ம பார்க்குறது என்னன்னா ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் என்ன பண்ணோம்னா, ப்ரைமரி சைடில் இருக்க லோ வோல்டேஜை வந்து செகண்டரி சைடில் ஹை வோல்டேஜாக கன்வெர்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அதை எங்கே நம்ம பார்க்கலாம்னா பவர் ஸ்டேஷன்ஸில் ரொம்ப பார்க்கலாம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து நம்ம எண்ட் யூசர் அப்ளையன்சஸ், அதாவது நம்ம வீட்டு அப்ளையன்சஸ்லாம் அதோட ரேட்டிங் ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணுவோம். அது எப்படின்னா ப்ரைமரி சைடில் இருக்க ஹை வோல்டேஜ் வந்து செகண்டரி சைடில் லோ வோல்டேஜாக ரெடியூஸ் பண்ணி யூஸ் பண்ணுறது. ஸோ இது ரெண்டுத்துலேயுமே பவர் லாஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, ஆனால் எஃபிஷியன்சி ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஃபீல்டு வைண்டிங்கில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். இண்டஸ்ட்ரியில் ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்குது இந்த டிரான்ஸ்ஃபார்மர். தேங்க்யூ.